பேசு எதா பேசு. செகண்ட் டே ஆஃப் பாண்டி கூடி இருக்குடா. இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல்ஸை தேடி தான். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் முடிக்கணும். இனிமே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எங்கே போனேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன். வேலையாக சோத்தை வந்து வீட்டில் கூட இல்லை, வேறு பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்கில் என்னோடய லென்ஸ் டப்பாவையும் சொல்யூஷனையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, லென்ஸ் போட்டுக்கிட்டேன். பட் ஆனால் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இப்போ நாங்கள் போயிட்டு அதை வாங்கிட்டு ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முதல்ல போய் சோறை திங்கணும். அதுவும் நம்மளோட ஹோட்டலில் சொல்லவே வேணாம், ஃபுட்டே நல்லா இருக்குது, சூப்பராக. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டே 2 ஆஃப் பாண்டிச்சேரி விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே வந்துட்டு இதுக்கு இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மறந்துட்டேன் போல். எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது நம்ம இன்ட்ரோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாய்ஸ் ஓவராகவே ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். போன கிளிப்பிங் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு லென்ஸ் சொல்யூஷன்லாம் வாங்கிட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான் அன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பாட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டே பண்ணியிருந்தது ஹோட்டல் ஆராவில் தான். அங்கே ஃபுட்டுலேருந்து ஸ்டேலேருந்து எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1:30க்கு எங்களுக்கு மதியம் போல் வந்து பஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளேஸை கவர் பண்ணாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது பாண்டி மெரினாக்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு. வீடியோ போக போக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியே கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு தான் வந்தோம். நீங்கள் இங்கே வந்து கூட புக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பிளேசஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு பிளேஸில் விட்டுட்டாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆளுங்க வந்தால் தான் அந்த போட் ஃபில்லானா தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம், ஊஞ்சல் விளையாடிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டில் தான் உங்களுக்கு எல்லா ஸ்பாட்ஸுமே வந்து சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட கடல் பயணம் பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு. நீங்கள் இங்கே சைடில் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர். நிறைய போட்டெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தது. நீங்கள் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம், செம்ம சூப்பராக இருந்தது. அந்த போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற ரூட்டே செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து அந்த வியூக்காகவே நீங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேஃப்டி வைஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நல்லாவே சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். செம்ம ஹாப்பியாக வந்து போயிட்டு இருந்தோம். ரம்யா என்ஜாயிங்கா? 5 ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்பாட் கவர் பண்ணிட்டோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் ஹார்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த போட்டில் போகும்போதே அங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க. நம்ம ஒரு 400 மீட்டர் வந்து நம்ம நடக்கிற மாதிரி ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே நடக்கிறதுக்கே எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஸ்பாட்டை வந்துட்டு பொன்னியின் செல்வன் மூவி 2 மூவியில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? அரிக்கமேடு. கடல் தாண்டி மலை தாண்டி கடைசியில் நாம அரிக்கமேடுக்கு வந்தாச்சு. சொல்லணும் அவ்வளோதான். ஐ திங்க் ரம்யாவுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். அரிக்கமேடு இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நிறைய பேர் வந்து வீடியோஸில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கரெக்டாக. அதுவும் மெயினாக ரீல்ஸில் பொன்னியின் செல்வன் மூவி வந்து இங்கே எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இங்கே விசிட்டும் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா அதோட பேக் ஸ்டோரி, அதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வரவங்க வந்து இருக்காங்க.
ஆமாங்க, இப்போ வந்து அதோட வரலாறு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட டைம் ட்ராவல் பண்ணுங்கள். 90s 40s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சர் மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எஸ்கவேட்டும் வந்து பண்ணுறாரு, அதாவது தோண்டி பார்க்குறாரு. தோண்ட அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடைக்குது. ரோமன் நாட்டு ஜாரு, ஸ்டோன் பீட்ஸு, கிளாஸ் பீட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வயசில் ஜூலியஸ் சீசர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கிங்காக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் காயினில் வந்துட்டு அவரோட ஃபேஸை வந்து அச்சடித்து இது பண்ணுவார். ஸோ அந்த காயின் பார்த்திங்கன்னா 2000 இயர்ஸ் பேக் இருந்த ஒரு கிங்கோட காயின் வந்துட்டு இந்தியாவில் பாண்டிச்சேரியில் அரிக்கமேடில் அந்த மண்ணுக்கு கீழே இருந்து எடுக்கிறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை? ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டைமில் இண்டோ ரோமன் போர்ட் ட்ரேடிங் சிட்டியாக வந்து இருந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷர்ஸ், யூரோப்பியன்ஸ் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு நோன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி க்ரீக் பீப்புள் வந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நடத்தியிருக்காங்க. இண்டோ ரோமன் ட்ரேடிங், அதாவது இந்தியாவிலேருந்து ரோமன் நாட்டுக்கும் அண்ட் அங்கேருந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வந்து பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்திலே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிக்கமேடுன்ற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே ரோமன் புக்கில் பெரிபிளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கில் வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கு. கேட்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, இதுதான் அதோட வரலாறு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு ஐகானிக்கான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்காமல் போனால் எப்படிங்க? அதுவும் ஸ்லோ மூவ் எடுக்காமல் போனால் எப்படி? அதுதான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம வந்து இங்க வந்து போட் ஹவுஸ்ல வந்துட்டு போட்ல இது நாங்கள் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா அப்படின்னு வந்து போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு புதுச்சேரி ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அது என்னன்றது ரம்யா சொல்லுங்கள். மார்னிங்கே வந்துட்டா சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னது ஸ்டார்ட் பண்ணோம், ஃபிஷிங் ஹார்பர் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே எல்லாமே வந்து போட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து எந்த டைமிங் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லலாம். ஒன்று நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வரணும், இல்லைனா வந்து சன்செட் அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த 4 பிளேசஸ் என்னன்னா ஃபிஷிங் ஹார்பர், நெக்ஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சா இன்னும் ஃபோட்டோஸ்லாம் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அரிக்கமேடு, நம்ம சொன்ன மாதிரி எதுக்குடி ஃபேமஸ் அது பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயங்கரமான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து போட்டில் போயிட்டு இருக்கோம். அது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. லேடி செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி மிஸ் பண்ணக்கூடாதது உங்களை பாண்டிச்சேரியில் இது ஒன்று தான். இது ஒரு ஸ்பாட்டு இது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் வந்து 10க்கு 15 கூட தரலாம். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்ததுலேயே நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரேதர் கோயிங் டு திஸ் என்னது இன்னொரு ஸ்பாட் பேரடைஸ். பேரடைஸ் பீச். நான் பேரை கூட நான் மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு கன்றாவியாக இருந்தது. ஸ்பாட் என்ன? ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர், அது வந்து சன்செட்டு, அரிக்கமேடு அண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இந்த 4மே சேர்ந்தது தான். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தாண்டா. ஆமாம், நான் உங்களுக்கு வந்து இந்த பேனரையும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆமாம், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து செம்ம ஜாலியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி பீச் வெயில் தெரியல, பீச் இருக்கவும் நல்லா காற்றடிக்கிறது என்ஜாய் காட்டே. நம்ம ஹோட்டல் போயிட்டு பார்க்குறோம். அரிக்கமேடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டான ரிவர் மவுத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது ரிவர் மவுத்தா, என்னப்பா இதுன்ற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. அப்புறம் கூகுளில் போட்டு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது ரிவரோட எண்டு, அதாவது ரிவர் வந்துட்டு கடலில் சேர்கிற இடம்னு சொல்லலாம், இல்லை வேறு வாட்டர், அதாவது லேக் வாட்டரோடு சேர்கிற இடம்னு வந்து சொல்லலாம். பேசிக்கான புரிதல் இதுதான். உங்களுக்கு இதை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நடு கடலில் வந்து அந்த அண்ணா வண்டி போட்டை பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டாரு. வண்டின்ற போட்டு
போட்டு தான். போட்டை நிப்பாட்டிட்டாரு. அந்த சுற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டு கடலுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அட்வென்ச்சர் காமிச்சிட்டு இருந்தார் அந்த போட்டை வச்சே. ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் நடு கடலில் லிட்ரலாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களுக்கு அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா 1:30க்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலையும் விசிட் பண்ணிடணும். விநாயகர் கோயில் வந்து ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சின்ன வயசில் விசிட் பண்ணவங்களுக்குலாம் பயங்கரமாக தெரியும். நான் சின்ன வயசில் வரப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த யானை இருக்கும், லக்ஷ்மி யானையா அப்படி தான் நினைக்கிறேன். அதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ரீசெண்டாக கூட அது இறந்து போயிடுச்சு. பட் அதோட மெமரிஸ் அங்கேயே இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு சென்னைக்கு எப்படியாவது பத்திரமா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியிலலாம் ஒரு சில குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு விநாயகர் கீச்செயின் நான் எப்போ வந்தாலும் எனக்கு விநாயகர் வந்து கொஞ்சம் ஃபேவரட் காட் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட கீச்செயினும் வந்து வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி பற்றி சொல்லணும் அப்படின்னா அரவிந்த ஆசிரமம், அதுக்கப்புறம் இந்த விநாயகர் கோயில், ராக் பீச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதோட இந்த அரிக்கமேடும் ஆட் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் சடனாக பிளான் போட்டு வந்தது தான். எக்ஸ்பெக்டே பண்ணல 2 days வந்துட்டு இவ்வளோ சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நல்ல மெமரிஸ்லாம் எங்களுக்கு இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். லஞ்ச் வாங்கிட்டு சரி பஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கலான்னு வாங்கினோம். அது வந்து ஆட்டோலேயே நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த ஆட்டோலேயே வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த அண்ணா நம்பர் இருந்தனால அவருக்கு கால் பண்ணி ரிட்டன் அவர் ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. டைமுக்கு பஸ்ஸும் ஏறி வந்து முடிச்சாச்சு. We are finally in Chennai. Back to Chennai, back to reality. எங்கே போனாலும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தாதாங்க செம நிம்மதியாக இருக்குது. சீரியஸாக இல்லை? ஆமாம்ப்பா, என்னதான் இருந்தாலும் வீடு தான் ஃபஸ்ட்டு. அப்படிதான் கொஞ்சம் உருட்டுவோம், கேட்டுக்கோங்க.